இலங்கையில் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினரை கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி காவல்துறையினர் கலைத்தனர். இலங்கையில் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் நாட்டு மக்கள் மீதான பொருளாதார அழுத்தத்தை குறைக்கவும் வலியுறுத்தி அரசுக்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தலைநகர் கொழும்புவில் உள்ள விகார மகாதேவி பூங்காவிற்கு அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து மகளிர் மற்றும் இளைஞர் கிளைகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அத்தோடு விவசாயிகள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், ஆர்வலர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். அப்போது அரசுக்கு எதிரான வாசகங்களுடன் கூடிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் போராட்டக்காரர்களை அங்கிருந்து கலைத்தனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது.